ஹலோ வியூவர்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான தகவல தாங்க பார்க்க போறோம். நம்ம தளபதிக்கு இப்போ சிஎம் ஆன பிறகு பர்த்டே வந்தது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி சிஎம் ஆனதுல இருந்தே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய ரொம்பவே லைக் பண்ணவைங்களுக்கு மன உறுத்தலா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபேமிலிய விட்டுட்டு த்ரிஷா அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய அந்த பிக்சர்ஸ், அந்த வீடியோ என்னதான் நம்ம வந்து எவ்ளோ தூரம் முயற்சி பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாரி சொன்னாலும், இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நெருடலா இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க அதாவது விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனைவி, ஒரு மகன், ஒரு மகள் இருக்காங்க. இந்த நேரத்தில தான் இப்ப வந்து முக்கியமான ஒரு தகவல் வெளியாகிருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களோட மகள் திவ்யா ஷாசா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா கூட லண்டன்ல தான் இருக்காங்க. ஆரம்பத்தில என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, அதாவது நமக்கு வந்து இந்த டிசம்பர் மாசம் தான் அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி டைவர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாரி ஃபைல் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் மாசம் 2025 டிசம்பர்ல ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு தெரிஞ்சது மே மாசம் எலக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து திரிஷா அவர்கள் கூட சேர்ந்து வெளியவே வர ஆரம்பிச்சாரு. ஒரு 2, 3 இதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஒண்ணு வந்திருந்தாரு. அப்புறம் அஜித் அவர்களோட டெத் ஒரு இஷ்யூ. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனா வந்திருந்தாரு. ஒரு 2, 3 இடத்துக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓப்பனா தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஃப்ரெண்டு தான் இது பொய் அப்படிங்கிற மாரி எவ்வளோ தூரம் பண்ணாலும், ஒரு கட்டத்துக்கு மேல இது உண்மைங்கிற மாரி தெரிஞ்சிருச்சு. ஆனா அவர் மேல இன்னும் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, ரொம்பவே நார்மலைஸ் பண்றாரு இத அப்படிங்கிற மாரியும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, குற்றம் சுமத்துறாங்க. அதாவது இதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. அவங்கவங்க தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிற மாரி அவர் பண்றாரோ அப்படிங்கிற மாரி நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோவமும் இருக்கு. இந்த கோவம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அன்பான ஒரு கோவம் தான். அதாவது அவர வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்தவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இது இவரு இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நமக்கு புடிச்ச அவரு இப்படி பண்ணும்போதே நமக்கு இவ்வளோ வருத்தமா இருக்குன்னா, அவங்களுடைய மனைவிக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வருத்தம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மனைவியா இருக்கட்டும், அதுவும் உங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய மகன், மகளுக்கெல்லாம் எவ்வளோ வருத்தமா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்களுடைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பேட்டி குடுத்துருக்காங்க. பேட்டினா ஜஸ்ட் ஒரு வீடியோவா வெளியிட்டு சொல்லியிருப்பாங்க போல. இந்த மாரி, "அப்பா நீங்க பண்றது ரொம்பவே தப்புப்பா. அ இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதத்தில நியாயம்? என்ன யோசிச்சு பாருங்க, அம்மாவ யோசிச்சு பாருங்க, அண்ணன யோசிச்சு பாருங்க. எங்க மேலலாம் உங்களுக்கு பாசமே இல்லையா?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மனமுருகி ஒரு வீடியோ ரெடி பண்ணி வெளியிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, அத வெளியிட்டு, அதுக்கப்புறம் அத எரேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தாத்தா, பாட்டி கிட்ட சொல்லி ரொம்பவே மனம் வந்து பார்த்தீங்கன்னா, நொந்து போய் பேசியிருக்காங்க போல. ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. ஸோ சில இஷ்யூவால அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு உடனே வராம போயிடுச்சு. இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? ஏன்னா அவர் வந்து நம்ம என்ன நெனச்சிருப்போம் அப்டின்னா, ஆரம்பத்துல அவர் வந்து ஏதோ பிரிஞ்சுட்டாங்க. அதாவது அவங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் அவர்களும், சங்கீதா அவர்களுக்கும் டைவர்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்டிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் இப்போ 2, 3 நாளைக்கு முன்னாடி கிடைச்ச நியூஸ் என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, த்ரிஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. 2 பேத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்டிங்கிறாங்க. சில பேர் இல்ல, இல்ல வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டாம் அப்டிங்கிற மாரி கூட இருக்கலாம் அப்டிங்கிற மாரி சொன்னதா தகவல்லாம் வெளியே இருந்தது. அதன் காரணமா தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனா பர்த்டே விஷஸ்லாம் பண்ணாம இருந்தாங்க. அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு. ஆனா வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோவே போட்டு தனியா வெளியிட்டு ஏதோ 0, 0, அப்படிங்கிற மாரிலாம் போட்டுருக்காங்க. அது ஒண்ணும் கிடையாதுங்க. கரெக்ட்டா 12 மணிக்கு எங்களோட பர்த்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விஜயும், த்ரிஷாவும் ஒண்ணா இருந்திருக்காங்க. அத கேக் வெட்டியிருக்காங்க. அந்த அந்த விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஓகே தான். ஆனா அவங்க விஜய புடிச்சவங்களால ஏத்துக்க முடியல அப்டின்னே சொல்லலாம். இது என்னதான் பெர்சனல் அப்டின்னாலும், விஜய லைக் பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இது அவங்களுடைய பெர்சனல் அப்படிங்கிற மாரி விட்டுறலாம்னு நெனைக்கிறீங்களா? இல்ல அவங்க தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஒரு அண்ணனா தான் விஜய் அவர்கள் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது, ஒரு அண்ணன் வந்து நம்ம வீட்ல இருக்க ஒரு அண்ணன் இப்படி பண்ணாங்கன்னா, நாம கேட்போம்ல, "என்னங்க இப்படி பண்றீங்க? என்னண்ணா இப்படி பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி. அது மாரி தான் நாம எடுத்துக்கணும். ஏதோ 3வது மனுஷன் மாரி இருந்துட்டு, "அப்பா அதுங்க அவங்க பெர்சனல்ப்பா. அவங்க பெர்சனல்." அப்படிங்கிற மாரி சொல்றது ஒரு விதத்துல நியாயமா இருந்தாலும் அது தப்பு தானே. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.